சேட்டுவேஷன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேட்டுவேஷன். ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர் வேலைச்சேரிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து அனலாக் ஆம்பிளிஃபையராக ரெடி பண்ணியிருந்திருக்காரு. இது ரெடி பண்ணி வந்து ஒரு 3 to 4 மந்த் தான் ஆகுது எனக்கு. ஆனால் இந்த ப்ராப்பரான எனக்கு ஒரு டால்பி சரௌண்ட் கிடைக்கல. டால்பிக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுன்னு சொன்னார். ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக்கில் இருக்கிறத எல்லா ஒயரும் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். சிக்னல் ஒயர் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து சிக்னலுக்கு போகிற ரிப்பன் ஒயரை வந்து ஸ்பீக்கர் லைனுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான வாட்ஸ் வந்து அவுட்புட் வராது. நீங்கள் 4 inches 6 inches 40 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் 80 வாட்ஸ் அது மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து ஃபுல் லோடு வந்து அவுட்புட் வராது. இதனால் வந்து ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் கொஞ்சம் ஈட்டிங்காகவே மெல்ட் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயர் வந்து கொஞ்சம் கேஜ் ஹெவியாக போடுங்க. மினிமம் ஒரு 0.5 square mm அதுமாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் பவர் செக்ஷன் எல்லாமே வந்து ஒயரிங் எல்லாமே ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்ற போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன மாற்றிருக்குன்றது இந்த வீடியோ ஃபுல்லான்னு பாருங்கள். உங்கள்கிட்டயே இது மாதிரி அனலாக் ஆம்பிளிஃபையர் இருந்தால் வாங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றி தருவோம் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ரீவொர்க் பண்ணிவிட்ட ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட் லுக் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் லுக் பக்காவான பியூர் கிளாசி மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து கிளாசி ஃபினிஷிங், கீழே வந்து மேட் ஃபினிஷிங், மிடில் வந்து சில்வர் லைன். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், என்கோடர், சப்போர்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கும். யூஎஸ்பி சாக்கெட், ஃப்ரண்ட்டோட டிஸ்பிளே தான் இருக்கும். உங்களுக்கு ஆன் பண்ணும்போது தான் டிஸ்பிளேயோட லைனே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிட்டுருக்கோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே மாற்றிட்டோம். பவர் செக்ஷனும் உங்களுக்கு மாற்றிட்டோம். சப்போர்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ கம்பெனியோட சப்போர்ட் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கோம். ஃபீட்டுக் ரிமோட் கிட் போட்டிருக்கோம். இந்த ரிமோட் கிட்டில் வந்து நல்லா ஒரு பக்காவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சாரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நாய்ஸிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ப்ரொடெக்ஷன் போர்டு எல்லாமே வந்து ஹெவியாக தான் இருக்குது ஆல்ரெடி. சப் லைன் இப்போது 5 சேனல் லைன் எல்லாமே வந்து பக்காவான கிளாரிட்டியில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கருக்கு உண்டான ஒயர் வந்து 0.5 square mm நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மாற்றிருக்கேன்ட்டு. உங்களுக்கு இதை மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணால் சொல்லுங்கள். நம்ம ஆஃபீஸ் சென்னை கொளுத்தருக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ஓல்டு ஆம்பிளிஃபையரை நியூ ஆம்பிளிஃபையர் டால்பி சரௌண்ட் சிஸ்டமாக உங்களுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.